இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதுங்கள். தொட்டதெல்லாம் துலகும், கெட்டது விலகும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்து உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து, சனி பகவான் 6ஆம் இடத்துலையும் சுக்கிரனோடு சேர்ந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. சின்ன சின்ன விரயமான செலவுகள், கடன் சாபம் விஷயங்கள்லாம் அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் முதல்ல புனிதம் அடைறீங்க. எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் ஒன் பை ஒன் நீங்கள் ரிலீஸ் ஆகி வருவதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த மே மாதத்திலேருந்து துளாராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்திலேருந்தும் பெரிய பெரிய டார்கெட்டை அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய காலம் இனிதே ஆரம்பித்து விட்டது. எப்படி சொல்கிறதுனா, உங்கள் வாழ்க்கை தரம் உயரத்துக்கான அமைப்பை இறைவன் தானாக தந்துடும். உங்களுக்கான புத்துணர்ச்சி கொடுக்க போகிறான். உங்களுக்கான செயல் திட்டத்தை உருவாக்கி தரப்போகிறான். உங்களுக்கான செயல் வீரர்களை நீங்கள் உருவாக்கி தரப்போறீங்க. கண்ணாடியே இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக பார்க்காதவங்க இனி கண்ணாடி ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துட்டு செல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய முகம் மலர்ச்சியுடன் காணப்படும். உங்களை பார்த்தாவே 2 பேர் தேஜஸாக இருக்கீங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கீங்க ஐயா, இது வரைக்கும் பொலிவே இல்லாமல் இருந்தீங்க, இப்போ சுறுசுறுப்பாக செயல்படுறீங்க, பெரிய லெவல்கள் உங்களுடைய புத்துணர்ச்சி நல்லா இருக்குது, நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடிய தன்மை பெறுகின்றீங்க. உங்களுடைய மனசில் ஆழ் மனதில் நம்மளுக்கு ஒரு எண்ணங்கள் எதையும் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் வரக்கூடிய அமைப்பு தான். துளாராசிக்கு இந்த மே மாதம் எவ்வாறு இருக்க போகுது? 1/5/2025 முதல் 31/5/2025 வரைக்கும் மே மாதம் கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கும்போது ராசிநாதன் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனியோடு சம்பந்தப்பட்டிருக்கார், ராகுவோடும் சம்பந்தப்பட்டிருக்கார். ஆனால் 7ஆம் இடத்துல சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருப்பதால் எதையும் செய்யக்கூடிய தன்மையை பெறுகின்ற அமைப்பு உண்டு. புதனும் அவரோடு சேர்ந்து இருப்பதால் நம்மளுக்கு பாக்யாதிபதி அவர் தான், விரையாதிபதி அவர் தான். புதனும் சேர்க்கை பெற்று நேரடி பார்வை பெறுவதால் இதுவரைக்கும் துளாராசிங்க மனசில் இருந்த குழப்பமான நிலைமை தினமும், அதாவது காலையில் எழுந்து என்ன பிரச்சனை வரும் தெரியாமல் ஒவ்வொரு மாதமும் நாம் சொல்லி கொண்டுட்ருக்கோம். அவையெல்லாம் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த சூரியனுடைய நிலைப்பாடால் ஒன் பை ஒன் என்ன சுவாமி சொல்கிறீங்க? இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு குரு பகவான் நம்ம ராசியில் இருந்து 8ஆம் இடத்துல இருந்திருந்தார், ரிஷபத்தில் வீட்டிருந்தார். அவர் இப்பொழுது இடம்பெயர்ந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்துக்கு இடம்பெயர். ஓடி சென்றவருக்கு 9இல் குரு என்று சொல்வார்கள். இதுவரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்து வந்த கேது பகவான் மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயரக்கூடிய காலம் வந்துச்சு. அவர் இடம்பெயர்ந்து கன்னியில் இருந்து இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு இடம்பெயர்கிறார். அதே போல் 6ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் அவர் கீழ் இறங்கி கும்பத்துக்கு, அதாவது மீனத்தில் இருந்து வந்த ராகு பகவான் இப்போ கும்பத்துக்கு இடம்பெயர்ந்துவதால் அது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் என்றே சொல்லக்கூடிய அமைப்பு தான். இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதுங்கள். தொட்டதெல்லாம் துலகும், கெட்டது விலகும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்து உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து, சனி பகவான் 6ஆம் இடத்துலையும் சுக்கிரனோடு சேர்ந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. சின்ன சின்ன விரயமான செலவுகள், கடன் சாபம் விஷயங்கள்லாம் அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். நம்மளுக்கு சூரியனுடைய நிலைப்பாடு மாறும் பொழுது சரியாகிவிடும். ஒரு 15 தேதிக்கு அப்புறம் உடல் தொந்தரவு இருக்கும் சாமி. புதன் பகவானும் இடம்பெயர்ந்து 8ஆம் இடத்துக்கு செல்வதும், சூரிய பகவான் 8ஆம் இடத்துக்கு செல்வதும் உடல் சார்ந்த விஷயங்கள் தொந்தரவு இருக்கும். ஆனால் வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். 9ஆம் இடத்திலிருந்து இந்த குரு பகவானுடைய பார்வையால் நீங்கள் முதல்ல புனிதம் அடைறீங்க. எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் ஒன் பை ஒன் நீங்கள் ரிலீஸ் ஆகி வருவதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த மே மாதத்திலேருந்து துளாராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்திலேருந்தும் பெரிய பெரிய டார்கெட்டை அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய காலம் இனிதே ஆரம்பித்து விட்டது. எப்படி சொல்கிறதுனா, உங்கள் வாழ்க்கை தரம் உயரத்துக்கான அமைப்பை இறைவன் தானாக தந்துடும். உங்களுக்கான புத்துணர்ச்சி கொடுக்க போகிறான். உங்களுக்கான செயல் திட்டத்தை உருவாக்கி தரப்போகிறான். உங்களுக்கான செயல் வீரர்களை நீங்கள் உருவாக்கி தரப்போறீங்க. வேலை ஆட்கள் இழந்தவங்கள் அனைவரும் திருப்பி வேலைக்கு வரப்போகிறாங்க. சஸ்பெண்ட் பண்ண அனைத்து துளாராசிக்காரங்களும் இனி வேலையில் ஜாயின் பண்ணி ஒரு புத்துணர்ச்சியோட ஒர்க் செய்யப்படக்கூடிய அமைப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இனி தடை என்பது கிடையாது. வேலையில் இருந்தால் என்னென்ன உடல் உழைப்பு கண்டிப்பாக இருக்கும் சார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இம்மாதம் வருமானம் தருகின்ற மாதமாக ஒரு 15 தேதி வரைக்கும் பொறுமையோடு செயல்படுங்க. அதுக்கப்புறம் எல்லா விதமான பாக்கியத்தையும் இறைவன் நம்மளுக்கு தானாக தந்துடும். வேலை அமைப்பாகட்டும், கல்வியாகட்டும், திருமண பந்தமாகட்டும், திருமண வாழ்க்கை ஆகட்டும், இனிமேல் செம்மையே என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். குழந்தை பேரு சொல்லக்கூடிய தந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலம். அதாவது இதுபுறம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் நீங்கள் உயர்ந்து காட்டக்கூடிய அமைப்பு ஒன் பை ஒன் உங்களுடைய முகத்தில் இருந்த அந்த பிரச்சனை, கருநீலம் என்று சொல்லக்கூடிய கண் கருவளையம், இவையெல்லாம் எப்படி தான் போச்சுனே தெரியாது. நீங்கள் இதுவரை கண்ணாடியே இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக பார்க்காதவங்க இனி கண்ணாடி ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துட்டு செல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய முகம் மலர்ச்சியுடன் காணப்படும். உங்களை பார்த்தாவே 2 பேர்
தேஜஸாக இருக்கீங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கீங்க ஐயா, இது வரைக்கும் பொலிவே இல்லாமல் இருந்தீங்க, இப்போ சுறுசுறுப்பாக செயல்படுறீங்க, பெரிய லெவலில் உங்களுடைய புத்துணர்ச்சி நல்லா இருக்குது, நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடிய தன்மை பெறுகின்றீங்க. உங்களுடைய மனசில் ஆழ் மனதில் நம்மளுக்கு ஒரு எண்ணங்கள் எதையும் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம். மே மாதத்திலேருந்து ஒரு 15 தேதிக்கு அப்புறம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற போகிறீங்க. இப்போவே அதுக்கான காலமெல்லாம் உருவாகிட்டு இருக்கும். இருந்தாலும் இருந்தக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிற 15 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமை எடுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வைக்கின்ற அடிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது தன்னலமற்ற சேவை, எதையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை, உற்றார் உறவினத்தில் ஏற்பட்ட பகை, நண்பர்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த குழப்பமான சூழ்நிலை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, என்னென்னவோ பிரச்சனை சாமி, எனக்கு இல்லாத பிரச்சனையே கிடையாது, எல்லாத்தையும் நான் அழுத்தம் போட்டு தாங்கியிருக்கேன், இதிலிருந்து நான் வெளிவரும்னா கண்டிப்பாக வெளிவரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் சிறப்பினை தரக்கூடிய மாதம். ஐயா லோனுக்காக காத்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும், அரசியல் சப்போர்ட்டு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், உற்றார் உறவினத்தில் சப்போர்ட் கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும். இது வரைக்கும் ஆதரவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க இனிமேல் தோள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தோழமையும் கிடைக்கும், நட்புகளும் கிடைக்கும், நட்பு வட்டாரங்கள் நல்லதாக அமையக்கூடிய அமைப்பும் பெற போகிறீங்க. சூழ்நிலையை நம் சரியாக இல்லை, அதனால் காலமும் நம்மளை சாத்தக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுச்சு. அதாவது சூழ்நிலை சரிந்தால் தான் நம்ம சரியாக வாழ முடியும். கால நேரம்தான், சூழ்நிலை தான் நம்ம மனிதனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றுது. இறை நினைப்போட அந்த முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்க. துளாராசிக்கார் அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து, அவர் வாழ்வில் நீங்கள் தொட்டது துலங்க வேண்டுமா, உங்கள் வாழ்வில் வெற்றி பெற்று நீங்கள் வரணுமா, முருகப்பெருமான் திருவள் கொண்டு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஒரு நாளைக்கு 108 முறை எழுதுங்க ஐயா. காலையில் எழுதுங்க, திருப்பி சாயந்தரம் வீட்டுக்கு வந்து படுக்கும்போது நம்ம ஒரு 108 முறை எழுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வெள்ளோட்டமே கண்டி இனிமேல் தடை என்பது ஓட்டமே கிடைக்காது. உங்கள் எல்லா விதமான விஷயத்தில் அரசாங்க உத்தியோகத்தை காத்திருந்தாலும் சரி, நான் வேலைக்கு போகிற சாமி சரியான சப்போர்ட் இல்லை, இனிமேல் எந்த துன்பம் கிடையாது, கண்டிப்பாக எல்லாத்துலேயும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இனி தடையில்லாத அமைப்பு என்பது உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக. இனி துளாராசிக்காரங்க இந்த மே மாதத்துலேருந்து புத்துணர்ச்சி பெறுகின்ற மாதமாகும். இயற்கை உங்களுக்கு பிரச்சனை எது வரைக்கும் கொடுத்துருந்தது, இனி இயற்கையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற அமைப்பை ஏற்பட போகிறது. நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், நல்ல செழிப்போடு நீங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலம். இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையான விஷயத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு வெற்றி வாய்ப்போடு திருமண பாக்கியம், குழந்தை பேர் சித்திக்கின்ற மாதங்களெல்லாம் இந்த மே மாதம் இருக்க போது நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.